பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இது சங்கீதக்காரனாகிய தாவீதின் வார்த்தைகள். என்ன சொல்றாருன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்குல கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆமாங்க, இந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாகவே அப்ளை ஆகணும். அநேக வேளைகளில் நமக்கு வருகிற கஷ்டங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னா, மரணத்தின் பள்ளத்தாக்கு போல இருக்குது. அடுத்தது வாழ்வா சாவான்னு தெரியல, இந்த கஷ்டத்தினுடைய முடிவு என்னன்னு தெரியல, நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு தெரியல, இது இப்படியே போயிடுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அநேக வேளைகள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருப்போம். அதன் மத்தியிலும் நமக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். ரெண்டாவது, அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றக்கூடியதா இருக்கிறது. அந்த பிரச்சனைகளிலே நம்ம இருந்துடணும், அந்த பிரச்சனைகள் தான் நம்மளுடைய முடிவு என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. மாறாக அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறது. கோலும் தடியும் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தைகள் தான். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்களின் போதும் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தேற்றுகிறதா இருக்கிறது, உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதனால இந்த கஷ்டங்களை பார்த்து கலங்காதீங்க. மரண இருள் மாதிரி இருக்கு பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்கு என்னால் தாண்ட முடியல அப்படின்னு சொல்லி நீங்க வேதனைப்பட்டு கலங்குறீங்களா? 2 வார்த்தை உங்களை தேற்றுகிறது. 1, தேவன் நம்மோடு இருக்கிறார். 2, அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது. அதனால தேவனையும் அவருடைய வார்த்தையையும் பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you all.